வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு பெண்ணோட மர்மமான மரணம், அதை விசாரிக்க வராரு ஒரு புது சப் இன்ஸ்பெக்டர். ஆனா அந்த வழக்கு அவரோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சின்ன வயசு காயத்தை மீண்டும் திறக்குது. அந்த படம் தான் ரீசண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற உயிர் அப்படிங்கிற மலையாள திரைப்படம். இந்த படம் எப்படி இருக்கு ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். கதை அப்படின்னு பார்த்தா இந்த படம் எஸ்ஐ அஜிப் ரகுமான் அப்படிங்கிறவரை சுத்தி தான் நடக்குது. ஒரு நாள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிணத்துல அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான பொறுப்பு ஹீரோவுக்கு கிடைக்குது. ஆரம்பத்துல இது ஒரு தற்கொலை அப்படின்னு நினைச்சாலும் ஹீரோவுக்கு இது ஒரு கொலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. விசாரணை போக போக பல மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சின்ன வயசுல காணாம போன ஹீரோவோட தங்கச்சியோட ஞாபகமும் அவரை துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த வழக்க ஹீரோ எப்படி விசாரணை செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு எமோஷனலா கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்துல லீடா நடிச்ச ரோஷன் மேத்யூவோட நடிப்பு பிரமாதமா இருக்கு. ஒரு புது சப் இன்ஸ்பெக்டரோட பயம், மன அழுத்தம் மற்றும் பொறுப்புணர்வு இத தன்னுடைய நடிப்பு மூலமா சூப்பராகவே காட்டியிருக்கிறாரு. பைஜு சந்தோஷ் மற்றும் ஸ்ருதி மேனன் இவங்களோட நடிப்பு படத்துக்கு நல்ல பக்கபலமா இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் நல்ல நம்பகத்தன்மையை நமக்குள்ள ஏற்படுத்துது. படத்தோட கடைசி 30 நிமிஷம் நல்ல ஒரு எமோஷனல் தாக்கத்தை நமக்குள்ள கிரியேட் பண்ணுது. படத்தோட கிளைமேக்ஸ் மூலமா இவங்க சொல்ல வந்த சமூக கருத்து நல்லாவே நம்ம மனசுல பதியுது. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், டெக்னிக்கல் குவாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் படத்தோட டென்ஷனை நல்லாவே தக்க வைக்குது. குறைகள் அப்படின்னு பார்த்தா இந்த மர்டர் மிஸ்ட்ரி படத்துல சஸ்பென்ஸ் அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே கிடையாது. த்ரில்லர் படங்களை அதிகம் விரும்பி பாக்குறவங்க படத்தோட திருப்பத்தை ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். சில இடங்கள்ல பழைய த்ரில்லர் ஃபார்முலாவை இவங்க யூஸ் பண்ணிருக்கிறனால இந்த படம் புதுமையான ஒரு உணர்வை நமக்குள்ள பெருசா ஏற்படுத்தல. படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஆவரேஜா தான் இருக்குது. இந்த படத்துல ஹீரோவோட சைல்டுஹுட் டிராமா மற்றும் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் இது ரெண்டுத்தையுமே இன்னுமே பெட்டரா மிக்ஸ்அப் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. ஓவராலா இந்த உயிர் படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.